நமः समस्तभूतानां प्राणनिर्वाहकारिणे यमाय धर्मराजाय காலபாசஹிருதாத்மனே. நம்மலாம் யமன் யமன்னு சொல்லி அவரை வையிறோம், அவரை கண்டாலே பயப்படுறோம். ஆனால் அவரை மாதிரி ஒரு தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ராஜன் யாருமே கிடையாது. அதனாலேயே அவருக்கு யம தர்மராஜன்னே பேர். அவருடைய தர்மத்திலேருந்து அவர் எள்ளளவும் துளி கூட மாற மாட்டார். யாருக்காகவும் தர்மத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டார். அந்த பிராணனா இந்த நேரத்தில் போனோமா அதே நேரத்தில் மணி துளி தவறாது. அப்படிப்பட்ட யம தர்மராஜன் அவர் ஒரு துளி தர்மம் தவறுனா கூட அவர் மேலே ஒரு கத்தி இருக்குமா. அந்த கத்தி தமால்னு அவர் தலையில் இறங்கிடுமா. அதனால கத்தி மேலே இருக்கா மாதிரின்னு வாழ என்ன தெரியுமா, நம்ம கத்தி மேலே இருக்கிற மாதிரி கிடையாது. நம்மளுக்கு மேலே கத்தி இருக்கணும், கத்தி இருக்கா மாதிரி. அதை தான் ரொம்ப நாளாக எல்லாரும் கத்தி மேலே இருக்கா மாதிரி நம்மளும் கத்தி மேலே நிற்க போகிறதில்ல. நம்மளுக்கு மேலே கத்தி இருக்கும் தர்மத்தை. அதை மாதிரி நம்ம தர்மத்தை கைவிடாமல் நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றணும். நியமமாக இருந்து இந்த யம தர்மராஜனை போல அந்த தர்மத்தை காப்பாற்றணும். ஒரு தடவை யம தர்மராஜன் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு போகிறார். இப்போ போகிற வழியில் அந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் அந்த ஓரமாக வாசக்காலில் ஒரு பறையில் சின்ன குருவி ஒன்று உட்காந்துது. அந்த குருவியை யம தர்மராஜன் பார்த்தார். கருடன் அங்கேயே வெளில நின்றுன்னு இருக்கார். எம்பெருமான் கூட்டா உடனேயே அவருடைய சேவைக்கு ஓடுறதுக்கு. இது யம தர்மராஜன் பார்வையில் இந்த குருவி பற்றுத்தே. அது வேற யம தர்மராஜன், இது இங்கே இருக்க இன்னும் 7 மலை தாண்டி அந்த சமுத்திரத்துக்கு அப்பால் இது உயிர் போகணுன்னு விதி. இந்த குருவி இங்கே இருக்கு. இது எப்போ 7 கடலை தாண்டது, எப்போ 7 சமுத்திரத்தை தாண்டது, இது எப்போ அங்கே போய் இதோட உயிரை விடும். சரி, இன்னைக்கு நம்ம தர்மம் தவறித்து எம்பெருமான சேவிக்கிற வேலையாவது நம்ம தர்மம் காப்பாற்றப்படுமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற போனாரா. கருடனுக்கு இன்னும் மண்டை கொடைய ஆரம்பிச்சுட்டு, என்னடா இன்னும் சார் இதுவாக சிரிச்சிட்டு போகிறாரு. என்னவோ இந்த குருவியோட கதி என்னவோ வரும்போது இந்த குருவியோட உயிரை பறிச்சிடுவார். என்னடா கஷ்டமாக போச்சுன்னு இது என்ன பண்ணிட்டு நேரம் கருடன் எடுத்துன்னு போய் அந்த பாலுக்கு அந்த மலைக்கும் சமுத்திரத்துக்கும் அப்பால் எடுத்துன்னு போய் அந்த குருவி விட்டு வந்துட்டு இவர் வரத்துக்குள்ளே வாசல்லையே நிற்கிறது. அங்கேருந்து யமதர்மராஜ் வெளில வர்றார். பெருமாள்கிட்ட பேசிட்டு பறைய பார்க்குறாரு, காலியாக இருக்குது. கருடா, நீ உத்தமமான ஒரு கைங்கரியம் பண்ண. இன்னைக்கு அடியன் என்ன பண்ண, ஒரு குருவியோட உயிரை காப்பாற்றினேன், அவ்வளோதானே, அந்த பெருமை எனக்கு அப்படின்னு கருட பகவான் சொன்னாராம். இல்லைப்பா, அதோட உயிரை அந்த 7 சமுத்திரத்துக்கும் அந்த 7 மலைக்கும் அந்தண்ட அப்பால போக வேண்டிய உயிர் அது. நானே உள்ளே போகும்போது நினச்சின்னு போனேன், என்னடா இப்படி ஆகிப்போச்சே, இந்த குருவி இங்கே இருக்கே, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டே போனேன். நல்ல காலத்துக்கு நீ எதுவுமே அங்கே விட்டுட்டு அதோட உயிர் அங்கே போச்சு. என்னோட தர்மம் காப்பாற்றப்பட்டதுப்பா. எம்பெருமான் கிருப்பை, அவரை சேவிச்சுட்டு வந்த வேலை தான் இது மாதிரி நல்லபடியாக நடந்தது. இல்லைன்னா என்ன நியமிச்சிருக்கிற அவரு பகவான் என்னை நியமிச்சிருக்கார். அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன். நல்ல காலத்துக்கு நீ அந்த குருவியை அங்கே எடுத்துன்னு போய் விட்டதுனால என் தர்மம் காப்பாற்றப்பட்டதுன்னு சொன்னாராம். அப்போ தான் கருடனடா, என்னடா இது அவசரப்பட்டமே, நம்மளுக்கு வேகம் இருக்கே தவிர விவேகம் இல்லையே. பலமும் வேகமும் இருக்கு, யோசிக்கிற திறமை இல்லையே, விவேகம் இல்லையே. நம்ம விவேகம் இல்லாததுனால ஒரு உயிர் அநியாயமாக போச்சு. அவர் ஒவ்வொருத்தருக்கு சிரிப்பா மனசு உள்ளே இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியுமா, தெரியாது. அதனால் எம்பெருமான் ஈஸ்வரன் சங்கல்பம்னு நம்பிருக்கணுமே தவிர
நம்ம முயற்சி எதுவுமே இருக்கக்கூடாது. சரணாகதன் எப்பவும் அவர் திருவடியே ஆசிரிச்சுண்டு இருக்கணுமே தவிர நம்ம முயற்சி எதுவும் பண்ணக்கூடாது. எம்பெருமான் தான் நம்மளை நடத்தி செல்லணும். அவருக்கு எது என்ன எப்போ பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் நம்மளுடைய ஆசைகளையோ இல்லை குறைகளையோ அவர் பார்த்துப்பார். நம்ம அவருடைய திருவடியிலேயே சரணமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த பாசக்கயிறை எடுத்துன்னு வந்து யமன் வந்து பாசக்கயிறோட வரான், உயிரை பறிச்சுன்னு போகிறான்றாலே அந்த பாசக்கயிறுன்றது என்ன தெரியுமா? நம்ம பாசத்தெல்லாம் அறுத்துட்டு நம்ம ஆத்மாவை நம்மளோட ஜீவனை எடுத்துன்னு போகிற கயிறு இது. நம்ம யமன் வந்து அந்த பாசக்கயிறை வீசும்போது எல்லாரும் சுற்றி உக்காண்டிருப்பா. இவர் வந்து நம்பால் கண்ணு பிதுங்க, வாய் ஓரங்கட்டிக்கும், பேச்சு வராது, கபம் அடைச்சிக்கும், திருன்னு மூச்சிண்டு படுத்துட்டுருப்பார். அப்போ எல்லாரும் அண்ணா, அப்பா, தாத்தா எல்லாரும் கத்துவா. இவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியாப்பட்ட அந்த பாசத்தை எல்லாம் அறுத்து நம்ம ஜீவனை அந்த கயிற்றுனால எடுத்துன்னு போகிற அந்த கயிறு தான் பாசக்கயிறு. எம்பெருமான் அந்த சமயத்தில் தான் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கணுன்னா நம்ம எப்பவும் பகவத் சிந்தனையோடு இருந்து அவரையே எந்நேரமும் நினச்சிண்டு அவருடைய சரணாகதனாக இருக்கிறது ஒண்டி தான் வழி. ராதே கிருஷ்ணா.